வீடியோ பாருங்களேன். இந்த மோசமான குர்குரேவை வாங்கி சாப்பிடணுமா? அன்பான உறவுகளுக்கு இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டிக்கு கடைக்கு தேவையான பொருள் வாங்க கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புறத பார்த்துட்டு குட்டி வாண்டும் கிளம்பிருச்சு. ராகேஷ் தான் எப்போவுமே போய் பொருள் வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வெளியில் போகிற ஒரு வேலை இருக்கிறதுனால என்னையும் குட்டி வாண்டையும் கூட்டிகிட்டு போயிட்டு பொருள் வாங்கி கொடுத்து ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கடையிலே கொண்டு வந்து அந்த தம்பி இறக்கி விட்டு போயிட்டாங்க. நான் இருக்க பொருளெல்லாம் எடுத்து வச்சு எந்தெந்த இடத்துல எதை வைக்கணுமோ அதை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குட்டி தங்கத்தையும் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சாச்சு. நான் பிங்கோலேஸ் விற்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு பெரிதளவில் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. நான் உண்மையாகவே விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை ஆரம்பித்த புதுசில் ஒரு மாதமாகவே நான் குர்குரேவே வைக்கலை. அப்புறம் வீட்டுக்கே நாங்கள் நேரடியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, வீட்டிலே கொடுக்குறாங்க, நமக்கு என்ன கஷ்டம், சரி வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளேவருமே வாங்கி போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஃப்ரீ டைமில் நான் மொபைல் பார்க்கும்போதெல்லாம் இந்த வீடியோவாகவே வரும். அப்போ மனசு ஐயோ என்னது இது குர்குரே அப்போ நம்ம தேவையில்லாமல் இதை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், இனிமேல் இதை நம்ம விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் கிட்டே சொன்னேன். இதனால் வர்ற பின் விளைவுகளையும் ராகேஷ் கிட்டே சொன்னேன். அப்போ நம்ம என்ன விற்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிடா, இதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட போகிறேன் அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டாங்க. நம்ம விற்கலைன்னா என்னம்மா, அடுத்த கடையில் போய் வாங்கி சாப்பிடுவாங்கல்ல அப்படின்ட்டாங்க. அது அவங்க விருப்பம் ராகேஷ் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு வீடியோவாக பதிவு பண்ணேன். உண்மையாகவே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. நீ குர்குரே விற்றா என்ன, விற்கலைன்னா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா, ஐ லவ் யூ ஆல். எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? இந்த வீடியோ பாருங்களேன். இந்த மோசமான குர்குரேவை வாங்கி சாப்பிடணுமா? என் கடையில் இப்போது ஒரு குர்குரே கூட இல்லை. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் யாரையுமே ஏமாற்ற விரும்பலை. அந்த ஒரு வீடியோவுக்கு எத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை லைக்ஸு, எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.